காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. ஓகே அதெல்லாம் ஓகே தானே? ஓகே, I'll see you. தேங்க் யூ டாக்டர். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. உன்கிட்ட பேசலாமாமா? பிஸியா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, பேசலாம். இல்ல பாரதி உன்கிட்ட சொன்னானா? எதை பத்தி? புரியல. நேத்து நைட்டு கூட பேசின, அவன் ஒன்னும் சொல்லலையே. பேசுனியா? என்னம்மா சொன்னா? சும்மா ஜெனரலா தான் பேசணும். வீட்ல நடந்ததை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானேன்னு நான் தான் ஃபோன் பண்ணி பேசினேன், அவ்வளவுதான். அப்ப கூட அவன் ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல ஆண்டி. ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து நான் ஃபாரினுக்கு போறேன்னு சொல்றான். எத்தனை நாள் ஆண்டி? நாள் கணக்குல இல்ல வேண்பா, அங்கேயே வேலைக்கு போறேன்றான். வேலைக்கா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, அப்படிதான் சொல்றான். கேட்டா எனக்கு ஒரு பிரேக் வேணுங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஆண்டி. இந்த பாரதிக்கு என்னதான் பிரச்சனை? சொந்த ஹாஸ்பிட்டல், சிட்டியோட முக்கியமான கார்டியாலஜிஸ்ட், இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இப்போ ஃபாரினுக்கு வேலைக்கு போறான்? ஃபாரினுக்கு போறதா இருந்தா எப்பயோ போயிருக்கணுமே. அதை தாம்மா நானும் சொல்றேன். அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ நாட்டுல இருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. அப்போ அம்மா அப்பா கூட இங்கேதான் இருப்பேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுவேன். இன்னைக்கு திடீர்னு ஃபாரினுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றான். இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி என் உள் மனசு சொல்லுதுமா. எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஆண்டி. எனக்கு ரொம்பவே இருக்குமா. நேத்துதான் வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்றான்னா என்னமா அர்த்தம் அதுக்கு? அப்போ நைட்டு ஃபுல்லா யோசிச்சு ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கான். இல்லனா இந்த முடிவை போன வாரம் எடுத்திருக்கலாம், இல்ல போன மாசம் எடுத்திருக்கலாம். இப்ப எதுக்குமா வந்து சொல்லணும்? எந்த கண்ட்ரி ஆண்டி அவன் போறான்? அவன் மட்டுமா, இல்ல கூட வேற யாரையாவது கூட்டிட்டு போறானா? தெரியலம்மா. அதான் அவன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா விசாரிப்பேன்னு சொல்லிதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த திடீர் முடிவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த கண்ணம்மா சொல்லிதான் இதெல்லாம் செய்யறானோ என்னமோ. அதுக்கு வாய்ப்பு இல்ல ஆண்டி. கண்ணம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்ல. அறிவில்லாம இருக்கலாமா? புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யற திறமை அவளுக்கு நிறையவே இருக்கு. இல்லனா நான் பெத்த புள்ளைய எனக்கு எதிராவே ஏன் வீடு வாசல்ல உட்கார வச்சிருப்பாளா? ஆண்டி, நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணாம நடக்க வேண்டியதை பாருங்க. எப்படி இருந்தாலும் உங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு கடைசியில உங்க பேச்ச பாரதி கேட்டான்ல. அவன் எங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு கேட்டான்? நான் இல்ல அவனை எமோஷனலா மிரட்ட வேண்டியிருந்துச்சு. சரி விடுங்க ஆண்டி, பாத்துக்கலாம். சரிம்மா, இத மறந்துடாத. இப்பவே அவன்கிட்ட பேசுமா. என்ன ஏதுன்னு விசாரிச்சு எனக்கு போன் பண்ணி சொல்லுடா. நான் சொன்னது எல்லாமே நீயா பேசின மாதிரி இருக்கட்டும். நான் பேசிட்டு கூப்பிடுறேன் ஆண்டி. சரிம்மா. ஐயோ, உட்காருங்க. என்ன பாரதி, என்னடமோ கேள்விப்பட்ட? என்ன கேள்விப்பட்ட? பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்க, ஆனா இத பத்திலாம் ஒரு வார்த்தை கூட ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. எதை பத்தி பேசுறேன்னு தெளிவாவே சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன், எந்த கண்ட்ரிக்கு போக போற? உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும், நீ சொல்லல, யாரோ சொல்லிருக்காங்கன்னு வை. அப்படி என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சினா வேணாம், யோர் விஷ். அப்படிலாம் இல்ல வெண்பா. ஃபாரின் கிளம்பலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன்.
எவ்ளோ பெரிய முடிவு, இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? ஒரு வாரம் இல்ல 10 நாள் ஃபாரின் டூர் போயிட்டு வரேன்னா பரவாயில்ல, மொத்தமா அங்கே வேலைக்கு போறதா சொல்ற? அத பத்தி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல நீ. இல்ல வெண்பா, சடனா எடுத்த முடிவு தான். உன்கிட்ட சொல்லான்னு தான் வந்தேன். நீ இப்ப கேட்கலன்னு வச்சுக்கோ, நானே இதை பத்தி பேசியிருப்பேன். சான்ஸே இல்ல. ஏதோ நானே தெரிஞ்சு கேக்குறதுனால வேற வழி இல்லாம சொல்றேன். இல்லனா ஜெனரலா பேசிட்டு போயிருப்ப. சரி, அதை விட. ஆமா, எதுக்கு நீ இப்ப ஃபாரினுக்கு போகணும்? போகணும், அவ்வளவுதான். அதான் ஏன் பாரதி, இங்க உனக்கு என்ன இல்ல? ஆ? பணம் இல்லையா, புகழ் இல்லையா? எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், எத்தனை பேர் இங்க வேலை பாக்குறாங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு புகழ் இருக்கு. சிட்டிலேயே பெரிய கார்டியாலஜிஸ்ட் நீங்க. டாக்டர் பாரதியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதான்னு எத்தனை பேஷண்ட்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னடா இல்லன்னு நீ ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிற? மன அமைதி, அதுதான் இங்க இல்ல. இங்க இத்தனை பேரை விட்டுட்டு ஃபாரினுக்கு போறதா சொல்றியேடா. ஏற்கனவே வந்த எத்தனை ஆஃபர்ஸை ரிஜெக்ட் பண்ணிருப்ப. உன் மேல அன்பும் அக்கறையும் வச்சிருக்க எல்லாரையும் மிஸ் பண்ண மாட்டியா? இப்ப கூட நான் கண்ணம்மாவை மிஸ் பண்றேன் தான். எங்க அம்மா அதை பத்தி கவலையே படல. நான் ஃபாரின் போறேன்னு சொல்றேன். எதுக்கிட்ட இப்ப ஃபாரின் போற? உனக்கு என்ன? கண்ணம்மா இந்த வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? போய் உடனே கூட்டு வாடான்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்பா. நீ சொன்னியா இந்த பிரச்சனைக்காக தான் நான் ஃபாரினுக்கு போறேன்னு சொன்னியா? சொல்லதான். ஆனா இதெல்லாம் சொல்லனாலும் புரியாதா என்ன? நேத்து தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு காலைல நான் இப்படி சொல்றேன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை கூட புரியும். ஆனா அவங்க சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. நீ மாத்தி மாத்தி என்ன லாஜிக் சொன்னாலும் என் மனசுக்கு ஒரு மாதிரி தப்புன்னு தான் படுது. நீ இங்க இருக்கிறது தான் எல்லா வகையிலயும் நல்லது. இல்ல வெண்பா, மனசுல அன்பு இருந்தா 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் எதுவுமே தடையா இருக்க போறது இல்ல. நான் கிளம்புறதா டிசைட் பண்ணிட்டேன் வெண்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. உன் முடிவுல நீ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தனா then your wish. சரி, நான் கிளம்புறேன். ச்சே. சரி, ஆண்டிக்கு கால் பண்ணி சொல்லலாம். சொல்லுமா, பேசுனியா? பேசுனா ஆண்டி. என்னம்மா சொன்னா? பிடி கொடுக்காம தான் ஆண்டி பேசுறான். ஒண்ணு மட்டும் தெளிவா சொன்னா. என்னம்மா? அவ கண்ணம்மா பிரச்சனையால தான் மனசு நொந்து ஃபாரினுக்கு போறான். மன அமைதி வேணும், அதுக்காக போறேன்னு சொன்னான். வேற வேற ஒண்ணு சொல்ல ஆண்டி. எப்படி வளைச்சு வளைச்சு கேட்டாலும் கான்கிரீட்டா சொல்ல மாட்டான். இப்பவும் உன்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறியாமா? அவன் ஃபாரின் போற முடிவே நீங்க சொல்லிதான் ஆண்டி எனக்கு தெரியும். அவன் எதுவுமே சொல்லல. இப்ப கூட நானா தான் அந்த விஷயத்தை பத்தி அவன் கிட்ட போய் பேசினேன். ஆனா இப்ப கூட அவன் பாதி உண்மை பாதி பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுதா ஆண்டி. ம், சரிம்மா. நீ பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னன்னு பார்க்குறேன். உனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நீ அவன்கிட்ட பேசுமா? ஓகே ஆண்டி. என்னங்கப்பா? என்னங்க?
கண்ணம்மா, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ ஏன் கண்ணம்மா காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிற? மாப்பிள்ள சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அவர் கூட கிளம்பி வெளிநாட்டுக்கு போற வழிய பார். போ. நீங்களும் இப்படி பேசினா எப்படிப்பா? உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உன் மனசு என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நீ யோசிச்சு பாரு, உன் சித்தி பாட்டி கிட்ட நீ அவங்க கிட்ட அவஸ்தப்படுறது அந்த வருத்தம் பெருசுமா. இதுல இருந்து நீ தப்பிச்சு போகலாம்னா உன் மாமியார் எப்படி நடத்துவாங்கன்னு உனக்கே தெரியும் தானே. என்னதான் மாப்பிள்ள உனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் அந்த வீட்டு சூழ்நிலையில அவ்வளவு சீக்கிரம் மாற போறதில்ல. நீ வெளிநாட்டுக்கு கிளம்புறதுதான் சரி. யோசிக்காம மாப்பிள்ள பின்னாடி கிளம்பி போ. யோ, எதுக்கு இவள போ உஸ்பேத்துற? அவளுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுட்டு வேலையை பாப்பியா? இவ மூஞ்சிக்கெல்லாம் வெளிநாடு ஒரு கேடு. ஓ மூஞ்சிக்கு நீ எல்லாம் நடமாடிட்டு இருக்கும்போது என் கண்ணம்மாவுக்கு என்ன குறை? அவ வெளிநாட்டுக்கு போதான் போறா. நீ இப்படியே பொருளை பேசிக்கிட்டே இங்கே இரு. கண்ணம்மாவும் மாப்பிள்ளையும் பிளைட் ஏறி வானத்துல பறப்பாங்க. அதை பார்த்து வயிற்றுச்சல வெந்து சாவுங்க. அப்படி மட்டும் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க மாப்பிள்ள. என் பேத்தி அஞ்சலி அங்க ஒழுங்கா வாழாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ண மட்டும் நிம்மதியா வெளிநாடு போக விட்டுருவோமா? ஏய் கண்ணம்மா, இத பாரு, இந்த ஆளு பேச்ச கேட்டு கனவு காணாத. நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. எல்லாம் அந்த ஆளுக்கு மருமக இருக்கேன்ற தைரியமா? இருமா, இவ வெளிநாடு போறத முத வேலைய அஞ்சலிக்கு சொல்லி இவளோட ஆட்டைய கலைப்பான். வேணாண்டி. இங்க இருந்தாலும் இம்சப்படுத்துறீங்க. போனாலும் விட மாட்டேங்கிறீங்களே. போகட்டும், விட்டு தொலைங்களடி அம்மா. என்னமோ வீராப்பா பேசுன, இப்ப பேசு பார்க்கலாம். ஏண்டி அஞ்சலி, இப்ப எல்லாம் எந்த விஷயமும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? எதை பத்திமா சொல்ற? கண்ணம்மாவா அவ புருஷன் வெளிநாட்டு கூட்டிட்டு போறாராமே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னம்மா சொல்ற? அவரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறத மட்டும்தானே பாரதி சொன்னாரு. அப்படி சொல்ல சொல்லி இந்த கண்ணம்மா சொல்லி கொடுத்துருப்பாடி. பாரதி இங்க வந்து இவகிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டு தான் போனாரு. நானும் தான் கூட இருந்தேன். நான் உனக்கு இது தெரிஞ்சிருக்கும்ல நினைச்சேன். அம்மா, இது இப்போ நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். இவளை வெளிநாட்டுக்கு போக விடக்கூடாதுடி. சரி, நீ போன வைமா, நான் பேசுறேன். அப்பா, பத்த வச்சாச்சு. இனி மீதிய அஞ்சலி பாத்துக்கிடுவா. நாங்க 8 போட்டா அவ 18 போடுவா. ரொம்ப திமிரா பேசுனீங்களே மாப்பிள்ள. இப்போ உங்க பொண்ணு எப்படி வெளிநாட்டுக்கு போறான்னு நாங்க பாத்துறோம். ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? அப்படி தாண்டி பண்ணுவான். என்னடி பண்ணுவ? நீ வாமா, நம்ம வேலை முடிஞ்சு. வா. இவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமா.
நீ கவலையே படாத. இன்னைக்கு ஒரு நாளும் 2 நாளோ தான் மாப்பிள்ள எப்படியும் உன்னை கூப்பிட்டு கிளம்பிடுவார். அப்புறம் இந்த நரகத்திலிருந்து நீ தப்பிச்சிடலாம். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லு அஞ்சலி. நீயும் அகிலனும் எந்த நாட்டுக்காவது போறீங்களா? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரதி மாமா ஃபாரின் போகிறது சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் போறேன்னு அடிச்சு சொல்லிட்டானே. எந்த நாட்டுக்கு போறான், எப்ப போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? இல்ல அத்தை, பாரதி மாமா மட்டும்தான் ஃபாரின் போறாரா? ஏன் இப்படி கேக்குற? ஆ, அவன் தனியா போலியா? இல்ல அத்தை, கூட கண்ணம்மாவும் போறா. அஞ்சலி, நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா அத்தை, அதான் நானும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சேனே. இல்ல, எனக்கு தெரியாது. அவ பாரதியோட போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னா? பாரதி மாமா கண்ணம்மாவை பார்க்க அங்க போயிருக்காரு. அவளை ஏதோ ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறதா அங்க சொல்லிட்டு வந்திருக்காரு. அதான் இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அத்தை. என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான்னு நினைச்சேன். கழுத்து அறுத்து என் உயிரையே எடுத்துட்டான். பாரதி இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் கேட்கும்போது நம்பவே முடியல அத்தை. இங்க வீட்ல பேசுறப்ப கூட அவர் மட்டும் போறதா தானே அத்தை பேசினாரு. கண்ணம்மாவை கூட்டிட்டு போறத பத்தி எதுவுமே பேசவே இல்லையே. அவன் எப்படிமா சொல்லுவான்? பச்சை துரோகி. அவளுக்காக என்கிட்ட பச்சையா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்ல. அப்படியே நல்லவன் மாதிரி பேசினான். மனசுல அமைதி வேணும், ஏதோ பிரேக் வேணும்னு என்னென்னமெல்லாம் சொன்னா. எல்லாமே பொய். அவன் மொத்தமா என்னை ஏமாத்திட்டான். அத்தை, நீங்க பாரதி மாமா சொந்தமாவே இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு நம்புறீங்களா? என்ன சொல்ற அஞ்சலி? எனக்கு என்னமோ அப்படி தோணல அத்தை. வேற யாரோ இதுக்கு கீ கொடுத்துதான் இந்த முடிவை எடுக்க வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. வேற யாரு? எல்லாம் கண்ணம்மா வேலையாத்தான் இருக்கும். ஆமா அத்தை, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. பாரதி இந்த அளவுக்கு என்ன ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொன்னது ரொம்ப நல்லது அஞ்சலி. அவன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. அப்பா, கண்ணம்மா, நீ எல்லாம் கனவுல அம்மா வெளிநாட்டுக்கு போகணும்.
என்ன அகில்? ஓட்டு கொடுத்து பேர் வாங்கணுங்கிற புத்தி உன்னை விட்டு போகவே போகாதுல்ல? ஆம். எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் அத்தை கிட்ட சொன்னேன். அது தப்பா? அடேங்கப்பா, கேவலமா போட்டு கொடுக்கறத கூட இவ்வளவு டீசெண்டா சொல்ல முடியுமா? பூன்னு சொன்னாலும் புஷ்பன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி அந்த மாதிரி. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? மொத்தத்துல நீ செஞ்சிட்டு இருக்கிறது பக்கா ஃப்ராடு வேலை. ஏய், கர்மான்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம என்ன பண்றோமோ அது திரும்பி நமக்கே நடக்கும். அதுதான் கர்மா. உனக்கே ஒரு நாள் இதெல்லாம் திரும்பி நடக்கும். அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணுவ பாரு.